Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குக்கீஸ் பாத்தீங்கன்னா அவன் இல்லாம முட்டை இல்லாம ரொம்ப ஈஸியா அடுப்புல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க. பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர், அதாவது 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் குக்கீஸ் செய்கிறதுக்கு முன்னாடி. அதை பவுலில் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் பவுடர்ட் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் விஸ்க் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட 4 to 5 மினிட்ஸ் ஆகும் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு. நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிங்களா 1 மினிட்ல உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் நமக்கு பட்டர் வந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஜல்லடையில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 பிஞ்ச் சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி செய்கிறதுனால நமக்கு மாவில் எதுவும் கட்டி இல்லாமல் இருக்கும். மாவு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் சேர்த்துக்கலாம். பேட்சாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பேட்சில் பாதி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா கம்பைன் ஆகி வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஈவனான டோ நமக்கு கிடைக்கும். மாவு சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா கம்பைன் ஆகி வர வரைக்கும் விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி ஹார்டாக பிசைஞ்சிட வேண்டாம். சாஃப்டாக இந்த மாதிரி கம்பைன் பண்ணிகிட்டே வாங்க. கடைசி ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பால் கரெக்டாக இருக்கும். பால் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நமக்கு ஸ்மூத்தான டோ ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு கூட எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டிஃபான டோ நமக்கு கிடைக்கும். எந்த தட்டில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா தடவிக்கோங்க. கொஞ்சம் மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதை பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு குக்கீஸ் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் தட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம மாவு பிசைகிறப்பவே 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப சாக்லேட்டியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கீஸ் மேலே சாக்லேட் சிப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். குக்கீஸ் வந்து லைட்டாக திக்காகவே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தின்னாக இருந்துச்சுன்னா நமக்கு பேக் பண்ணி வர்றப்ப தட்டை ஆயிரும். இது மேலே இப்போ சாக்லேட் சிப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் நீங்கள் ரெடி பண்ணுறப்பவே எந்த பாத்திரத்தில் அடுப்பில் செய்ய போகிறீங்களோ அதை ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த ஹீட் பண்ண வெசலில் நம்ம இதை வச்சுக்க போகிறோம். நான் ப்ரெஷர் குக்கரில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். கேர்ஃபுல்லாக உள்ளே வச்சுருங்க. ஒரு ரிங் மாதிரி வச்சுருக்கேன் உள்ளே. ஸோ அது மேலே இந்த தட்டை வச்சுட்டு மூடி போட்டு 10 to 12 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆயிரும். இதில் கேஸ்கெட் எதுவுமே போடலை, விசில் எதுவுமே வைக்க போகிறது கிடையாது. ப்ளெயினாக மூடி போட்டு வைக்க போகிறேன். 8 மினிட்ஸ்லேருந்து குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பாத்திரமும் வேரி ஆகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு சூப்பரான சாக்லேட் சிப் குக்கீஸ் உள்ளே நல்லா ச்சூயியாகவும் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிஸ்கெட் மாதிரி வேணும் அப்படின்னா கூடுதலாக ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ஹார்டாக பிஸ்கெட் மாதிரி வந்துடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.